Hi friends, welcome to tutorials.com. பார்த்தீங்க அப்படின்னா கோரல்ரால பாலிகான் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லோகோ கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோரல்ரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூவாக நமக்கு ஒரு டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணோம். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இங்கே நேமில் லோகோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான சைஸ் நான் வேணுங்கிற சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸில் A4 அப்படின்னா சைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்ச்சஸில் 9 இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம். மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கான ஓரியன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிரைமரி கலர் மோட் பார்த்தீங்க அப்படின்னா RGB அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான ரெசல்யூஷன் நமக்கு ஹையாக வரதுக்காக 300 டாட் per inch அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்னாகும், நம்ம கொடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த பாலிகான் ஷேப் வச்சு இப்படி லோகோ நம்ம ஒரு ஃபார்மேட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாலிகான் டூலை பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ Y அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன பாலிகான் டூல் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்தா கீ வேணால் ஒரே சைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூல் நமக்கு வந்திருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இது 6 பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 5 பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாயிண்ட்ஸில் போய்ட்டு 6 பாயிண்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது கரெக்டாக சென்டராக வரதுக்காக நமக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வேங்கிற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி நான் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் நமக்கு செட் ஆகிருக்கும். இது நம்மளோட அலைன்மெண்ட்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கு அரேஞ்ச் மெனுவில் போயிட்டு அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டர் டு பேஜ், அதாவது கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா P அப்படிங்கிற லெட்டர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சென்டராக நமக்கு வந்திருக்கும். இப்போ நான் சென்டராக கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற ஒரு க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதே இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு எனக்கு என்ன பண்ணுறேன், கீபோர்டில் ப்ளஸ் கொடுத்தா நமக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே நமக்கு அகைன் ஒரு டூப்ளிகேட் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு ஒரு ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு சின்னது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணலாம், சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சின்னது பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு இதுக்கான திக்னஸ் வரணுமோ அந்த அளவுக்கு இது கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கிற இந்த பெரிய ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இன்னும் டூப்ளிகேட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்த 2 ஆப்ஜெக்ட்டையும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு சென்டராக இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேணாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். நமக்கு அரேஞ்சில் போயிட்டு ஷேப்பிங் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இதே நமக்கு இங்கேயும் இருக்கும். ஷேப்பிங்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேக் மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் இருக்கிற நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது இன்னும் டூப்ளிகேட் நான் எடுத்துக்கிட்டு வேறு கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட்காக வேறு கலர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பாலிகன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்து பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு கட் ஆகணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு இந்த கார்னர் பாயிண்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவரலாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷேப்பிங்கில் ட்ரிம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரிம் அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த கீழே இருக்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனியாக கட்டாகி வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்போ இதே சென்ட்ரு பொசிஷனில் நமக்கு டூப்ளிகேட் எடுத்து வச்சு இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். கீபோர்டில் P அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். இதுக்கு ஏதாவது ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு கொடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இது கலர் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு நம்ம பேக்கில் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு கொடுத்த இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்துடும். இது எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போயிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இதை சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறது ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கூட நம்ம செட் பண்ண போகிறேன். ஸோ அது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் வரதுக்காக இங்கே நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வியூ மோடில் போயிட்டு இங்கே டைனமிக் கைடு அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் கைட்லைன் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அகைன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ரொட்டேட்கான ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்கோ அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க.
நமக்கு என்ன ஆகும் சென்டராக பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த நம்ம பேலன்ஸ் கூடிய அந்த 5 கார்னர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அது நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அரேஞ்சில் போயிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 60 ஆங்கிள் நான் கொடுத்துக்கிறேன். இதை பொறுத்து நம்ம எத்தனை பாயிண்ட் இன்செர்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் நமக்கு சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 டிகிரி நான் கொடுத்துக்கிற ஆங்கிள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு காப்பி கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதே ஆப்ஜெக்ட்டில் நமக்கு செட் ஆகிருக்கும். அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஒவ்வொரு டூப்ளிகேட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எனக்கு தனியாக பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த இதில் செட் ஆகிருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணியாச்சு. இதை கொடுத்து நமக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் ஈவனாக ஒரே கலர் கொடுக்காம பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேடியன் ஃபில் மாதிரி நான் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்போ இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த சைடு நமக்கு டார்க் கலர் ஒரு மாதிரி கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் பார்த்திங்க அப்படின்னா டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதே போல் நமக்கு லைட் கலர் வரதுக்காக இதில் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணி லைட் க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு அந்த ஷேடிங் நமக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம். இப்போ அதே போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே செலக்ட் பண்ணதுக்கு இதுக்கான ஒரு டார்க் ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம் போய்ட்டு லைட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கலர் நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அதர் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே மாடியில் போய்ட்டு நம்ம டார்க்காக கொடுத்தா நமக்கு என்ன டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்செர்ட் ஆகிடும். நமக்கு எந்த ஷேடிங் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நமக்கு ஒரு ப்ளூ கலர் ஷேடிங் வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு இன்ட்ராக்டிவ் ஃபில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இன்ட்ராக்டிவ் ஃபில் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டார்க் ப்ளூ கலர், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட் ப்ளூ கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துக்கேன். இங்கே டார்க் ப்ளூ கலரும் இங்கே ஒரு லைட் ப்ளூ கலரும் பார்த்திங்க அப்படின்னா வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இன்னும் டார்க் கலராக வரதுக்காக இங்கே நேவி ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு ரொம்ப டார்க்காக வந்த மாதிரி இருக்கும். அகைன் இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு பிங்க் கலர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துக்கோங்க, வயலட் கலர் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில இதுக்கு நமக்கு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி சார் நம்ம போய்ட்டு கிரேடியன்ட்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் வில்லியமுக்கு இந்த இதில் கலர் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம டார்க் கலர் வரதுக்காக இங்கே என்ன பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மாடியூலில் ஸோ டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நம்ம டார்க் கலர் ஃபில் அண்ட் லைட் ஷேடிங் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே செலக்ட் பண்ண ஒரு எல்லோ கலர் ஃபில்மாக நான் கொடுத்துக்கிறேன். இங்கே எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. இதே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் ஃபில் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இதில் டார்க் கலராக வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதிலே கொஞ்சம் டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண இங்கே என்ன பண்ணுறேன் இந்த அளவுக்கு லைட் எல்லோ கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு 2 ஷேடிங் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஷேடிங் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன இங்கே இருக்கிறது செலக்ட் பண்ண நமக்கு என்ன பண்ணலாம் அப்புறம் வேணுங்கிற மாதிரி கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பர்பிள் கலர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ட்ராக்டிவ் ஃபில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு இந்த இதில் டார்க் கலர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இதிலே பார்த்திங்க அப்படின்னா இங்கே மாடியூலில் போய்ட்டு கலர் வேணுங்கிற கலர் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிவிட்டு அதிலே டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துல இதில் கொஞ்சம் லைட் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறோம் அதர்ஸில் மாடியூலில் கொடுத்துட்டு லைட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. எனக்கு வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் பாருங்கள் நமக்கு இது ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வெளியே வந்த மாதிரி இருக்கும். நமக்கு 2 சைடுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அகைன் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க நான் ப்ளஸ் கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். நான் தனியாக பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே இருக்கும். நான் டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த டூப்ளிகேட் எடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி போகணுமோ அதை கொடுத்துக்கணும். அப்போ ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது 2 சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம். அகைன் நமக்கு என்ன பண்ணணும் ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வரணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை சார் 2 செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே ஷேப்பிங்கில் அரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பிங் போய்க்கோங்க. ஃப்ரண்ட் மைனஸ் பேக் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு முன்னாடி வந்துடும், அது நமக்கு பின்னாடி போயிடும். இப்போ பார்த்திங்க அப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு செட் ஆகிடும்.
இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான அவுட்லைன் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நமக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல நமக்கு ரைட் கிளிக் கொடுத்தா அப்போ நமக்கு அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இதுக்கு நம்ம ஷேடோ வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேடோ வர மாதிரி கொடுக்கறதுக்காக கடந்த கார்னர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்ட் டூல்ஸ் வேணுங்கிற மாதிரி லைன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பாயிண்ட் லைன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து நோட்லேருந்து இந்த நோடு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் நான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். அதே போல் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ள லைன் நான் கொடுத்துக்கிறேன். அகைன் ஒரு லைன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் நான் கொடுத்து இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த நோட் நமக்கு கரெக்டாக இங்கே பாரு நமக்கு நோட் ஜாயிண்ட் ஆகலை இல்லைங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா கலர் ஃபில் ஆகலை. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க அந்த நோடு. நான் அகைன் நான் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நோட்லேருந்து கரெக்டாக நோடு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நோடை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கலர் கொடுத்து நமக்கு என்ன ஆகுதுக்கான உள்ள பார்த்திங்க அப்படின்னா கலர் நமக்கு ஃபில் ஆகணும். ஸோ கரெக்டாக அது கொடுத்து நோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நோட்லேருந்து நோடு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பிளாக் கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உள்ள நமக்கு ஃபில் கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஃபில் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலரை ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஷேடோ அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் அது கொடுத்துக்கிறேன். நமக்கு இது எல்லா கார்னருக்குமே இப்போ அந்த ஷேடோ எஃபெக்ட் நமக்கு வரணும். இது அகைன் நம்ம கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், நமக்கு ரொட்டேட் ஆப்ஷன் வரும். இப்போ நான் செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நம்ம வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டு எதில் சென்டர் நமக்கு இருக்கும் அதில் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நான் சென்டர் பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சேம் அதே 60 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்சில் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ குரூப்பை நமக்கு என்ன ஒன்றா குரூப் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பார்த்திங்க அப்படின்னா லோகோ மாதிரி கூட பார்த்திங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோரல்ரால நமக்கு இந்த பாலிகான் ஷேப்பை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.